திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். பேராசிரியர் காதர் மொய்தீன் சொல்லிட்டு இருக்காருங்க, ஸ்டாலின் அதிமுகவை ஆதரிக்கலாம் நீங்களும் ஆதரிங்கன்னு. அடுத்த நாள் திருமாவளவன் ஆக்கலான்னு சொன்னாரு. எங்களுக்கு அது ஏற்புடையதில்லை, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நாங்க போக விரும்பல. ரஜினி வீட்டில் தான் சந்திப்புகளே நடந்தது. ஏவா வேலு போயின்னு இருக்காரு, உதயநிதி அங்கே போயிருக்காரு. ரஜினி தான் இதில் வந்து பாஜக தலைமைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அமித்ஷாக்கோ மோடிக்கோ சொல்லிட்டு தான் இதில் இறங்கியிருக்காரு. என்னுடைய தகவல் என்னன்னா அவங்க சொல்லி தான் இவர் இறங்கியிருக்காரு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சக்தியும் தீந்து போன சக்தியும் திருட்டுத்தனமா பேரம் பேசி ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அதிமுகவை தான் அவர் சொன்னார் தீந்து போன கட்சின்னு. பல அப்ஜெக்டிவ்ல அதிமுகவை அவர் சொல்ற ஊழல் சக்தின்னு சொல்லி இருக்காரு, மற்றும் பலர் இருக்காரு. இன்னைக்கு லேட்டஸ்டா தீந்து போன கட்சி, தட் மீன்ஸ் க்ளோஸ்டு. 10 வருஷமா நடந்திருக்கு. சாராய வியாபாரம், பாரு, மாத்திரைங்கன்றது சர்வமா பழகி இருக்கு. இதுக்கு எல்லாமே திமுக நிர்வாகிகள் பெரிய பெரிய புள்ளிகளுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குங்க. அப்ப போலீஸ் வாய மூடிட்டு தானே இருப்பான். எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் இனாகரேட் பண்ண போறோம். ஆட்சிக்கு வந்து இல்ல வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. பாவம் ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில 10வது நாள் அங்க சுட்டி காட்டினாங்க. 2-3 வருஷம் கழிச்சு தாங்க விமர்சனமே வந்தது. ஆனா இவங்க 10வது நாள் இவங்க ஆட்சியை விட்டு போயிருக்காங்க. அதனுடைய நீச்சி தான் இதெல்லாம். இனிமேல் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் களத்துல இறங்கணும். டிஜிபியே 2 நாளைக்கு முன்னால தானே போட்டிருக்காங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறமாக முதல் மக்கள் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு திருச்சியில். திருச்சி கிழக்கு தொகுதியை ரிசைன் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனாலேயே அந்த மக்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி. விஜய் அவர்கள் ஆல் ஓவர் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி விட்டு வச்சிருந்த சில பேச்சுகளையும் எலெக்ஷனுக்கு அப்புறம் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் என்னென்னங்கிறதையும் ஒட்டுமொத்தமாக அட்ரஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் பார்க்குறோம். முதலாவதா திமுக அதிமுக சேர்ந்து கூட ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அந்த பிளான் வந்ததாக சில வதந்திகள் மாதிரியான வதந்திகளா அதிகாரப்பூர்வமா அதிமுக திமுக யாரும் சொல்லல சார். ஏன் சார், கூட்டணி கட்சிகள்ல எல்லா தலைவர்களும் சொல்லிட்டாங்களே, ஏன் இப்படி போய் நீங்க இதை போட்டு மழுப்ப பாக்குறீங்க? கூட்டணி கட்சியில சொன்னவங்க அடுத்த நாள் மாத்தி பேசுறாங்க. யாரு சொல்றாங்க? யாரு? திருமாவளவனும் அப்படிதான் சொல்லியிருந்தாரு, சண்முகம் அப்படிதான் சொல்லியிருந்தாரு, பேபி அப்படிதான். எங்க பேராசிரியர் காதர் மொய்தீன் 4 நாளா சொல்லிட்டு இருக்காருங்க. ஸ்டாலின் அவர்கள் என்கிட்ட சொன்னாரு, முதல் நாள் சொன்னாரு அதிமுகவை ஆதரிக்கலாம் நீங்களும் ஆதரிங்கன்னு. அடுத்த நாள் வந்து திருமாவளவன் ஆக்கலான்னு சொன்னாரு. எங்களுக்கு அது ஏற்புடையதில்லை, மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நாங்க போக விரும்பல, அதனாலதான் நாங்க அதுக்கு ஒத்துக்கலாம். அது வரைக்கும் அது எல்லாத்தையும் வந்து விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்றாரு. கூடவே 6 மாசம் எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு 6 நாள்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாண வீடுகள் எல்லாம் போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் சந்திப்பில் பேசக்கூடிய இந்த ஸ்பீச் இது நம்ம எப்படி பார்க்கலாம்? இது வந்து அஃபிஷியல் ஃபங்க்ஷன் இல்லைங்க. ஆஸ் சீஃப் மினிஸ்டர் அவர் பேசலை, கட்சி தாவேகா தலைவராக தான் பேசுகிறாரு. இந்த நிகழ்ச்சியும் தாவேகா கட்சி நிகழ்ச்சி தான். இது ஒன்றும் இது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் இல்லை. நம்பர் 1. இப்போ கட்சி தலைவர் ஏங்க சீஃப் மினிஸ்டராகவே மு.க. ஸ்டாலின்லாம் என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுங்களா? அரசு மேடைகளையே மிஸ்யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க கடந்த காலங்களில். அதாவது எதிர்கட்சிகளை வசைப்பாடுவது, மறைமுகமாக தாக்குவது, அந்த மாதிரிலாம். இவர் அந்த மாதிரி இல்லை. இது கட்சி மேடை தானே. கட்சி மேடையில் வந்து அவருக்கு தங்கள் கட்சிக்கு ஆட்சி அமைப்பதுக்கு எதிராக நடந்த சதிகளை எல்லாம் அவர் அப்படி லேசாக சுட்டி காட்டினார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இது வந்து அம்பலமாயிடுச்சுங்க. அதாவது அண்ணாவை திமுகவும் எதிராளிகள்ன்றதெல்லாம் உடஞ்சி போச்சு. 2 பேரும் கை கோத்தாங்க. அதுக்கு ரஜினி வந்து ஹெல்ப் பண்ணார், ஏவா வேலு தான் அதுக்கு ஸ்பான்சரு. இது வரைக்கும் டீட்டெயிலாக எல்லாருமே பொது வெளியில் பேசிட்டாங்க. அதனால அது ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்திலாம் கிடையாது. அதாவது ஃபெயில்டு அட்டம்ப்ட் அப்படின்னு ஒன்றா சொல்லலாம். அது வந்து தோத்து போன ஒரு முயற்சி. ஆனால் முயற்சி நடந்தது.
அதுல வந்து ரஜினியுடைய பெயரை ஒரு சிலர் தான் வந்து சொல்றாங்க. நீங்க சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் ஒரு சில பத்திரிகையாளர்கள் மட்டும் தான் ரஜினி வந்து அதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணாரு. அதாவது ரஜினி வீட்டில் தான் சந்திப்புகளே நடந்ததுங்க. ஏவா வேலு போயின்னு இருக்காரு, உதயநிதி அங்கே போயிருக்காரு. ரஜினி தான் இதில் வந்து பாஜக தலைமைக்கே 2 விஷயம் இருக்குது. எனக்கு ஒன்று சந்தேகம், இவர் வந்து பாஜக தலைமைக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அமித்ஷாக்கோ மோடிக்கோ சொல்லிட்டு தான் இதில் இறங்கியிருக்காரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்னுடைய தகவல் என்னன்னா அவங்க சொல்லி தான் இவர் இறங்கியிருக்காரு. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. புரியுது. ரஜினியா அங்கே சொல்லிட்டு பண்ணாரா இல்லை அவங்க ரஜினி வச்சு சொல்லி பண்ணாரா? ரஜினிக்கு அந்த அளவுக்குலாம் இனிஷியேட்டிவ் எடுத்து இவனை உட்கார வைக்கணும், அவர் உட்காரல. அவருக்கு முடிஞ்சால் ஏதாவது தர்ம அடி போடலாமா நினைப்பாரே தவிர ஈ வாஸ் இன்ஸ்ட்ரக்டட். எனக்கு கிடைச்ச தகவல் தான் ஊர்ஜம். அதாவது இந்த முயற்சி டெல்லியிலிருந்து சொல்லப்பட்டது. விஜய் ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி அமைவதை நாங்கள் விரும்பலை. ஸோ எடப்பாடியை நீங்கள் ஆதரிங்க, வெளியிலிருந்து ஆதரிங்க, கேட்டால் திராவிட கட்சிகள்னு சொல்லிக்கலாம், அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னதை உதயநிதி வெல்கம் பண்ணிட்டுக்கிறாரு. உதயநிதிக்கு என்னன்னா பை ஹூக் ஆர் குருக் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது. அவர் அந்த அளவுக்கு போயிடு. ஆனால் ஸ்டாலின் இஸ் நாட் உதயநிதி. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் இருக்குது. இப்போ அவர் கொஞ்சம் தயங்கி இருக்கார். ஏன்னா கனிமொழி வந்து ஒரு முக்கியமான வாய்ஸ், எதிராக மக்கள் தீர்ப்பை நம்ம இது பண்ணக்கூடாது, இது வந்து நமக்கு பின்னால் பெரிய பிரச்சனை வரும், லாங் டேர்மில் நம்ம சஃபர் ஆகிடுவோம், இது கூடாதுன்னு எதிர்த்தவங்க. அதனால் வந்து he was torn between, எம்கே ஸ்டாலின் வாஸ் torn between சிஸ்டர் அண்ட் சன். சன் ஒத்த காலில் நிற்கிறாரு, எப்படியாவது விஜயை தடுத்துருங்க, அந்த ஆள் வந்து உட்காந்துட்டான்னா அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி நவுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றது அவருடைய இன்டென்ஷன். அப்போ மேலே இருந்தும் சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் அதை வந்து உறுதிப்படுத்தலை. ஒரு நாள் அப்படியே அது கொஞ்சம் இது பண்ணுறாரு, அசை போடுறாரு. அப்போ தான் வந்து ரஜினி வாஸ் சென்ட் டு கன்வின்ஸ் ஸ்டாலின். ரஜினி வந்து ஒரு தூதுவராக தான் வர்றார், அமித்ஷாவின் தூதுவராக தான் வந்தார். அவர் வந்து தான் சந்தித்து, இல்லை இப்போ நீங்கள் இதை செய்யலைன்னா பின்னால் பிரச்சனை ஆகிடும் அவருக்கு. ஏன்னா அவருக்கு வன்மம். விஜய் வந்து தனக்கு ஜூனியர் பையன் மாதிரி ஸ்டேஜிலேருந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தாண்டி வசூல் பணம் வாங்கிறதெல்லாம் தன்னை தாண்டி இப்போ அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக ஆவறதுன்றது அவரால் ஜீர்ணிச்சிக்க முடியல. அந்த அந்த இது சகிப்புத்தன்மை அவர்கிட்ட இல்லை. ஆன்மீகம்லாம் பேசுவார், நிறைய பேசுவாங்க, ஆனால் பக்குவம் இல்லாதது போல தெரியுது. ஆமாம், பக்குவம் இல்லாதது மட்டும் இல்லை, ரொம்ப ஆத்திரமாயிட்டார். இல்லைன்னா நான் கேட்குறேன், ஒரு சின்ன ஆன்சர் கொடுங்க. கமல்ஹாசன் விஜய் கட்சி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா? சேகர் பாபு, செந்தில் பாலாஜிக்கெல்லாம் பண்ணார். ஆனால் ஜெயித்த பிறகு அவருக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, போய் வாழ்த்து தெரிவித்தாரா இல்லையா? தெரிவித்தார். ரஜினி இதுவரையில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரா? இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்லேயே வாழ்த்துக்கள் சொன்னார். எனக்கு என்ன பொறாமை இருக்க போகுதுங்கிற கேள்வி. ஏங்க என்னங்க நீங்கள் ட்விட்டரில் சொல்லிட்டேன், ஏங்க ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்ல மனசு இல்லைங்க அவருக்கு. ஏங்க ரஜினி வந்து ட்விட்டரில் போடுறதும், அப்புறம் தோற்று போன ஸ்டாலினை போய் பார்க்க தெரியுது, உங்கள் பையன் மாதிரி உங்கள் கூட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தனை பார்த்து ஒரு ஃபோன் பண்ணி, நான் வந்து நேராக போகணுன்னு கூட சொல்ல, ஈகோவை வச்சுங்க உங்கள் ஈகோவை. அவர் பேசினா பிரைம் மினிஸ்டர்லாம் எடுப்பாங்கன்னு கலாநிதி மாறன் ஒரு மீட்டிங்கில் இந்தியாவில் எல்லா சீஃப் மினிஸ்டரும் ஆன்சர் பண்ணுவாங்கன்னா, இவர் எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க சன் பிக்சர்ஸ் பில்டப் பண்ணாங்க, அவருடைய பர்சனாலிட்டியை பில்டப் பண்ணால் அவங்களுக்கு பிஸ்னஸ் கல்லா கட்டலான்றதுக்காக. இவரை யாருங்க மதிப்பான்? ரஜினி அவுட் சைட் தமிழ்நாடு, ஹூ வில் ரெஸ்பெக்ட்? சும்மா இவங்களே பில்டப் பண்ணுது. அது மாதிரி என்னை பொறுத்தவரையில் அந்த சதி நடந்தது உண்மை, அதில் வந்து ரஜினிக்கு பங்கு இருந்தது உண்மை. ரஜினி அதனால தான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். இப்போ விஜய் அவர்களும் இந்த கட்சிகளோட பேர் மட்டும் சொல்லிட்டாரு. இப்போ ரஜினி சார் பற்றி அவர் என்ன ஆளுங்க? ஏங்க விஜய் வந்து 1000 ரஜினிங்க. விஜய் தெரியாதா? இதை எதுக்கு நாம நோண்டணும்? எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், யார் யார் இன்வால்வ்டு. ஏங்க இப்போதான் உளவுத்துறையே அவர் கையில் இருக்குதுங்க, எல்லா நியூஸும் உடனே போயிடும். அப்போ என்ன நடந்ததுன்றத சொல்லுவான் இல்லை சார், இந்த போனாங்க சார்,
இப்படிலாம் நடந்துச்சு சொல்லுவானே. அதனால் ஈ நோஸ் எவ்ரி திங் இன் அண்ட் அவுட். யார் யார் பாஷ்யம் பில்டர் எங்கே உட்காந்து நீ என்ன நூலை நீ அவுத்தாரு, பில்டருக்கு என்ன வேலைங்க? ஏன்னா எல்லார் படமும் அதில் இருக்குது, பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் விஜய் ஆட்சி வந்துடக்கூடாது, எடப்பாடி ஆட்சி வந்தால் பரவாயில்ல. ஸோ அவன் அதுக்காக அவனுடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்காக போடுறான். ஆனால் எல்லாரும் பண்ணது பெரிய தப்பு இல்லைங்களா? அதாவது ஒரு மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பு நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதை நம்ம விரும்பாமல் இருக்கலாம், எதிரானதாக கூட இருக்கலாம். பட் தெர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் எக்ஸப்ட் டு அக்செப்ட் இட். அதை நம்ம ஏற்று தானே ஆகணும். இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் என்ன நரேட்டிவ் அதை வச்சாரோ, திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டிக்கிறது. இப்பவும் மறுபடியும் அதை சொல்றாரு. நான் இப்பவும் சொல்றேன், இன்னைக்கும் அரசியல் ரீதியா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே, மற்ற அல்லு சில்லு யாருக்குமே வேலையே இல்லைங்கிறாரு. அதுல தீந்து போன கட்சியினர் தீந்து போன கட்சியினர் அதாவது அதிமுகவை தான் அவர் சொன்னார், தீந்து போன முன்னாடி மற்றும் பலர் சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ தீர்ந்து போன கட்சி அப்படி பல அப்ஜெக்டிவ்ல அதிமுகவை அவர் சொல்றார். அதுல இன்னைக்கு லேட்டஸ்டா ஊழல் சக்தின்னு சொல்லியிருக்காரு, மற்றும் பலர் இருக்காரு. இன்னைக்கு லேட்டஸ்டா தீந்து போன கட்சி, தட் மீன்ஸ் க்ளோஸ்டு, கட்சி க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்றாரு. பட் இப்போ அது ஒரு எதிர்கட்சி நிலையே கூட அந்த கட்சியா பெற முடியாம போயிருக்குது. அதை தீர்ந்து போன கட்சிகள். மற்றபடி அல்லு சில்லு கட்சிகள்லாம் நாம் தமிழர் மாதிரியான கட்சிகளை சொல்றாரா? அது என்ன சொல்றாரு அவர் மனசுல இருக்குதுன்னு தெரியல. பட் அதர் இன்னைக்கு முதலமைச்சர் யார் சீரியஸா இருக்காங்க? நாம் தமிழரை தவிர பாஜக இருக்கு, கட்சிகள் தான் தமிழ்நாடு அளவுல பார்க்கும்போது பாமக இதெல்லாம் அல்லு சில்லுன்னு சொல்லி இருக்கலாம். பட் இப்போ இந்த ஆட்சி பொறுப்பேற்று இத்தனை நாட்களுக்கு அப்புறம் ஒரு நன்றி தெரிவிக்கலாம். அதுல கலெக்டிவா எல்லாத்தையுமே சம்மப்பட்டாரு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். முன்னாடி சில விட்டு போன விஷயங்களையும் சொல்லிட்டாரு, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டாரு, நான் எப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்கேங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு. இப்போ இந்த கலாச்சாரம் இதை பத்தி பேசும்போது உங்களுடைய ஆட்சி காலத்துல நீங்க ரொம்ப அதிகமா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான பொருட்களை ரொம்ப அளவுக்கு அதிகமா நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்க. ஸோ அதை எராடிகேட் பண்றதுக்கு எனக்கு இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இப்போ அவர் ஆட்சி பொறுப்பேற்று அதற்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன எடுக்கிறாருங்கிறது முக்கியமாக பார்க்கணும். இல்லை அது சொன்னார் ஒன்று, நான் ரொம்ப எஃபிஷியன்ட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் போட்டிருக்கேன், நான் அதெல்லாம் சரி பண்ணுவேன், பட் ஐ நீட் சம் டைம். இது 5-10 வருஷமாக நடந்துருக்கு. சாராய வியாபாரம், பாரு, அப்புறம் இந்த மாத்திரைங்கன்றது சர்வமாக பழகிருக்கு. இதுக்கு எல்லாமே திமுக நிர்வாகிகள் எல்லா பெரிய பெரிய புள்ளிகளுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குங்க. அப்போ போலீஸ் வாய மூடிட்டு தானே இருப்பான், அவன் கமிஷன் வாங்கினா அவனும் இருப்பான். அப்போ இன்றைக்கி மெயினாக நான் அவர் சொன்னதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போன்ற குற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த தமிழ்நாட்டின் இந்த டாஸ்மாக்கு, இந்த மாத்திரை, இது மாதிரியான விஷயங்கள் தான் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர் மெயினாக அப்படின்றத தான் அவர் சொல்கிறாரு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, தமிழ்நாட்டில் இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. மே 4ஆம் தேதிக்கு முன்னாலும் இதுதான் செய்தி. ஆனால் செய்தி ஆகலை. 8 கோடி மக்கள் வாழற தமிழ்நாட்டில் 4200 போய் தான் திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத நிறைய மக்கள் எதிர்த்து வாக்களிச்சுட்டாங்க. அது பெண்கள் பாதுகாப்பு மட்டும்தான், 1-2 விஷயங்கள் தான். ஆனா நித்தம் நடந்தது. தலித்துகள் பட்டார்கள், ரோட்ல வெட்டினா, நாங்குநேரியில் அப்படி டீ கடையில் டீ குடிச்சிட்டோம்னா வெட்டிட்டு போயிட்டான், அடுத்த நாள் இன்னொரு ஊரில் போய் அதே மாதிரி வெட்டினா. பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிடுச்சு இப்படி சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு என்பது சீரழிஞ்சு போயிருந்தது. அதுக்கு காரணம் இந்த விஷயங்கள். 2வது இந்த டாஸ்மாக், இந்த போதை குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதுக்கு பெண்களுக்கு காரணமாக இருந்தது. ஒன்றும் வேணாம், முந்தா நாளா நேத்தா கோயம்பேடில் நைட் கிளப்பில் ஏதோ ஒரு சிங்கள பெண் ஸ்ரீலங்கா முன்னால் பைக்கில் போகிறவங்க பின்னால் போய் கார் ஏற்றுற அளவுக்கு மிருகமாயிட்டான்ல மனுஷன். காரணம் என்ன? அப்போ இந்த கலாச்சாரம் என்பது மனுஷனை மிருகமாக்குதுங்க.
அப்போ இந்த மாதிரி கலாச்சாரம் நீண்ட காலமாக வந்துடுச்சு தமிழ்நாட்டில். அதனுடைய விளைவுகள் தான் இதெல்லாம், சைடு எஃபெக்ட்ஸ் தான். இப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸை பூரா நேற்று காலையில் ஆட்சிக்கு வந்தவங்க தான் பண்ணிட்டாங்கன்னா அப்படி அப்படிதானே சொல்றாங்க. அப்படிதானே எதிர்கட்சிக்காரர்கள் 21 கிளைகள் 32 வழிப்பறிகள் தானே படிக்கிறாரு. ஆட்சியில இருக்கும்போது நம்ம அதெல்லாம் சுட்டி காட்டணும் சார். திமுக ஆட்சியில 10வது நாள் அங்க சுட்டி காட்டினாங்க. திமுக ஆட்சி வந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தாங்க விமர்சனமே வந்தது. ஆனா இவங்க 10வது நாள் இவங்க ஆட்சியை விட்டு போயிருக்காங்க. அதனுடைய நீட்சி தான் இதெல்லாம். இனிமேல் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் களத்தில் இறங்கணும், பல எல்லா எஸ்பியும் மாற்றணும். டிஜிபியே 2 நாளைக்கு முன்னால் தானே போட்டிருக்காங்க. இன்னும் அவர் வந்து ஜாயின் பண்ணல. அவர் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் இருக்கார், டெல்லியிலேயோ அங்கேயோ. அவரை ரிலீவ் பண்ணால் தான் அவர் வந்து ஜாயின் பண்ணுவார். அப்புறம் அந்த மகேஷ் குமார் அகர்வால் பொறுப்பேற்று அப்புறம் அவர் அப்படி பார்த்து தமிழ்நாட்டில், ஏன்னா ஏற்கனவே அவருக்கு அனுபவம் இருக்குல்ல, எந்தெந்த எஸ்பி எப்படி என்ன ஏதுன்னு ஸ்டடி பண்ணி அவர் ஒரு மாற்றல் உத்தரவு போடுவார். இதெல்லாம் நடந்து அவன் போய் சார்ஜ் எடுத்த பிறகு தான் ஒவ்வொருத்தனும் ஸ்டடி பண்ணுவான். இது ஒரு ப்ராசஸ்ங்க. சுவிட்சு போட்டால் லைட் எரியிற மாதிரி எதுவுமே நடக்காதுங்க. அதை தான் அவர் சொல்கிறார். என் தலையில் கட்டுறீங்களா, கரூரை கட்டினாங்கல்ல 41 இவர் தான் காரணம். சட்டசபையிலே பேசுறாங்க. பட் அந்த டைம் வந்து கொடுக்கும் பொழுது இப்போ விஜய் சார் வந்து நான் ஒரு எஃபிஷியன்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸை நியமிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு குரூப் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நான் நியமிச்சிருக்கேன், என்னோட கண்ட்ரோலில் இருக்க எல்லாமே சொல்லிட்டார். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அவருக்கு ஒரு 6 months 7 months ஒரு 1 year வரைக்கும் டைம் கொடுக்கும்போது 1 year வேணாங்க, 6 மாதம் ஹனிமூன் பீரியட்னுவாங்க எப்பவுமே புது கவர்மெண்ட் வந்தா டு செட்டில் டவுன். பட் அந்த டைம் வந்து இப்போ இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் விஜய் சார் அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம இந்த வரைக்கும் இருந்த ஆட்சியில் பார்க்காத மாற்றத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏங்க கண்டிப்பா. முதல் நாளே பாருங்க, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆட்சி அமைத்த மறுநாள் ஒரு ஆர்டர் போடுறது சிஎம்டிஏ, பார்ட்டி ஃபண்டுன்னு இது வரைக்கும் கலெக்ட் பண்ணிட்டு இருந்ததை நிறுத்து. பார்ட்டி ஃபண்டுன்னு சிஎம்டிஏ கலெக்ட் பண்ணுமா? யார் ரூலிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு. இதை விட்டுருந்தா டிவி கேக்கு கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிட்டாங்க. கரப்ஷனை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆட்கள் மாறுவாங்க. இப்போ உற்பத்தி ஆலையிலேருந்து டெய்லி இத்தனை பாட்டிலுக்கு பணம் சீஃப் மினிஸ்டருக்குன்னா போயஸ் கார்டனுக்கு போயிட்டு இருந்ததுன்னா ஆட்சி மாறிச்சுன்னா அது அப்படியே கோபாலபுரத்துக்கு போவோம், அது அப்படியே சித்தரஞ்சன் சாலைக்கு போவோம். ஸோ இங்கே வந்து எல்லாமே இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ சிஎம்டிஏ வந்து எதுக்குங்க பார்ட்டி ஃபண்டை வசூல் பண்ணோம்? சிஎம்டிஏ இஸ் ஏ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. 25 ரூபா அதிமுக காலத்தில் ஸ்கொயர் ஃபீட் அப்ரூவலுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. சேகர் பாபு காலத்தில் திமுக காலத்தில் 27 ரூபா வாங்கியிருக்காங்க. விலைவாசி உயர்வு இல்லையா? அப்போ இதை முதல்ல அடித்தார். இன்றைக்கி வந்துருக்குங்க கார்பரேஷனில் கமிஷனர், புது கமிஷனர் போட்டிருக்காரு, 27 நாளுக்குள்ளே நீங்கள் பில்டிங் அப்ரூவல் கொடுக்கலன்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும். இதெல்லாம் ஆன்லைனில் தான், பேமெண்ட்டு பூரா ஆன்லைனில் தான், எதுவுமே இது பண்ணக்கூடாதுன்னா. ஊழலற்ற நிர்வாகம் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனந்த் பேசினார், நீங்கள் பார்க்கலையா? ஆனந்த் ஆஸ் எ மினிஸ்டரு ஒரு இடத்துல பேசுகிறாரு, நம்மலாம் ஏதாவது ஊழல் பண்ணோம்னா அடுத்த நாளே நம்ம பதவியை பறிச்சிருவார் தலைவர். இப்படி இருக்கிறதுலையே சீனியர் மோஸ்ட் செகண்ட் இன் கமாண்ட் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறாள் பேசுகிறாருன்னா இப்போ எவ்வளோ அங்கே வந்து உள்ள உதறல் இருக்கும். ஸோ ஐ பிலீவ் விஜய், கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன், கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டு 6 மாதத்துக்குள்ளே கிடைக்குங்க. நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், நடக்கும். நடந்தால் உடனே தூக்கி போடுவாங்க. தாவேக்காலே 2-3 பேரை வெளியேற்றிட்டாங்க பார்த்தீங்களா, நிர்வாகிகளை. தப்பு பண்ணா தூக்கு. அதனால் இது ரூத்லெஸ்ஸாக இருக்கும். எதில் இருப்பாருன்னா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதில்ல, குற்றங்களை குறைப்பதில், லஞ்ச லாவண்யத்தை ஒழிச்சு கட்டுறதில்ல ரூத்லெஸ்ஸாக இருப்பார் விஜய். நீங்கள் பாருங்கள், 6 மாதம் கழித்து சொல்லுவீங்க, சார் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சார் அன்றைக்கின்னு. ஆனால் அது நடந்துடக்கூடாது, அதுக்கு அந்த கேப் கொடுத்துடக்கூடாதுன்றதுக்கு இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. இது தப்பு இல்லையா? இவங்க 28 மாதம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு மகளிர் உரிமை திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லையா? 28 months they took. இவருக்கு 28 days கொடுங்களம்பா. 6வது நாள்லேயே, அதுவும் இன்னும் 5வது நாள் சொல்கிறாரு
நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு ம். எவ்வளோ வேலை. பழனிசாமியை அது ஏன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு, அதை நீங்கள் கேட்கணும் என்கிட்ட. ஏன் கேட்கல? இவ்வளோ பிளான் பண்ணது ஏன் அது வந்து ஃபெயிலியர் அதான் சார் ஆச்சு? கம்யூனிஸ்ட் முடியாதுன்னு சொல்றாங்க. தேர் யூ ஆர். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேரும்போதே அந்த நம்பர்ஸ் வரல. அதிமுக திமுக சேர்ந்து 118 வந்தா எப்போவோ குழந்தைய கூப்பிட்டு இருப்பாங்க. கதை கந்தல் ஆயிட்டு இருக்கோம். கவர்னர் அதுக்காக தான் இழுத்துனே இருக்கிறாரு. கவர்னருக்கு 118 பேரை சொல்லுன்னு கேட்குற யோகியதே இல்லை, உரிமையே இல்லை. ஒரு அசம்பிளி வந்தாச்சுன்னா ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் கவர்னர் என்ன பண்ணாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை பார்க்கணும், இல்லைன்னா சிங்கிள் ப்ரீபோல் அலையன்ஸ் எதுன்னு பார்க்கணும். இங்கே ப்ரீபோல் அலையன்ஸ் எதுக்கும் இல்லை, சிங்கிள் லார்ஜஸ்ட் 108 எடுத்திருக்கு. அவங்கள கூப்பிட்டு உனக்கு 10 நாள் டைம், நீ ப்ரூவ் பண்ணு போ அப்படி. ஃப்ளோர் டெஸ்ட்ல நீங்க ப்ரூவ் பண்ணு. அவ்வளோதான். ஏன் அதை அவர் செய்யலை? இன்று போய் நாளை வா, இன்று போய் நான் லிஸ்ட்டை கொடு, அதை கொடு. உடனே டிடிவி தினகரன் ராத்திரியில் போயிட்டு தட்டின உடனே எழுந்துக்குவாரா கவர்னர்? எவ்வளோலாம் முயற்சி பண்ணாங்க தெரியுங்களா? குதிரை பேரம். எங்கள் எம்எல்ஏ எழுதி கொடுத்தது உண்மை. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் கேள்விப்பட்டேன், அந்த காமராஜர் இருக்கார்ல, மன்னார்குடி காமராஜர், அவர் வந்து அவராகவே வந்து காரில் உட்காந்து எழுதி கையெழுத்து போடுறதை வீடியோவே எடுத்துட்டாங்க. அவரது கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் இது வந்து இவருக்கு தெரியாது. யாருக்கு? கட்சியின் தலைவர் டிடிவிக்கு தெரியாது. இவர் ஒரு எம்எல்ஏன்றதால அவருக்கு அந்த இதெல்லாம் இல்லை, ஆன்டி டிஃபெக்ஷன் லாலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இவர் கொடுத்துட்டு போய் வேறு இடத்துல உட்காந்துட்டார் ஆட்சி வர்ற வரைக்கும், தனக்கு சிக்கல் வரக்கூடாது. ஆனால் டிடிவி தினகரன் குரூப் என்ன பண்ணாங்கன்னா, இவர் ஃபேமிலியை கடத்திட்டாங்க மன்னார்குடியில். எவ்வளோலாம் மயிர்கூச்சேரிய சம்பவங்கள்லாம் நடந்துருக்கு தெரியுமா? அவர் ஃபேமிலியை வச்சுட்டு மிரட்டி கத்தி வச்சு, நீ இங்கே வந்தால் தான் உடனடியாக உயிரோட பார்ப்பேன்னு. யாராக இருந்தாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் வந்து கவர்னர்கிட்ட கூப்பிட்டு போய் ப்ரெஸ்ஸை ராத்திரி 12 மணிக்கு பேச வச்சு, எல்லாம் பேச வச்சு. ஏன்னா அங்கே ஃபேமிலி இஸ் இன் டேஞ்சர். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்குறோம்ல. இல்லை என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க இந்த ஆளு. அப்புறம் வந்து என்னாச்சு, சட்டசபைக்குள்ள அவங்களெல்லாம் செட்டில் ஆகி ரிலீஸ் ஆனவங்க ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு இவர் ஓட்டிங் போட்டு என்ன முதலமைச்சர் காப்பாற்றணுன்ட்டார். கவனிச்சிங்களா நீங்கள்? அந்த ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, என்னையும் முதலமைச்சர் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அது என்னன்னா இந்த தினகரன் குரூப் கிட்ட இருந்து. ஸோ இப்படி எல்லா முயற்சிகளும் நடந்தது, இது எல்லாருக்கும் தெரியும். பட் இப்போ தோத்ததுக்கு காரணம் என்னன்னா, இந்த முயற்சிகள் இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்தாலும் 118 இல்லை, அதுதான் இஷ்யூ ஆயிடுச்சு. அதுதான் போன் ஆஃப் கன்டென்ஷன். அதை கொடுக்க வேண்டியது தான் இவர் கூப்பிட்டு பேசுறாரு. ஸ்டாலின் ஏன் கூட்டணி தலைவர்களை 7ஆம் தேதி வீட்டில் கூப்பிட்டு பேசினாரு, ஏன் 9ஆம் தேதி கூப்பிட்டு பேசினாருன்னா, திருமாவளவனை, அதாவது வந்து இவங்க இந்த 8-10 பேர் இல்லைன்னா அவங்க 5 பேர் போயிட்டாங்க காங்கிரஸ். அவங்க அடுத்த நாளே அவங்க என்ன சொல்கிறாருன்னா, மாணிக்கம் தாக்கூர், இவங்க 4ஆம் தேதி 3 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அமித்ஷா வேலையை. அப்புறம் நாங்கள் ஏன் இவங்ககிட்ட சொல்லிட்டு போனோம்? இவங்க துரோகம் பண்ணுறாங்க மக்கள் தீர்ப்பை. ஸோ நாங்கள் மக்கள் தீர்ப்புக்கு நாங்கள் போயிட்டோன்றாரு அவர் சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்துங்க, கம்யூனிஸ்டுகள் கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுன்னு, கம்யூனிஸ்டுகள் 2 கம்யூனிஸ்ட் 4, இது முஸ்லீம் லீக் 6, இதுதான் உறுதியாக நினைச்சு. திருமாவளவன் டான்ஸ் ஆடினார் ஒரு நாள், அவரை முதலமைச்சர் ஆக்குறான்னு கொஞ்சம் அவர் கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடினார். பட் அப்புறமா அவருக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்மளை வச்சு இந்த பசங்க ஏதோ காமெடி பண்ணுறானுடான்னு. ஏன்னா அவரே எம்பியாக இருக்கார், அவர் கட்சிக்கு 2 எம்எல்ஏ இருக்காங்க, 1% ஓட்டே வாங்கலை. அவர் தமிழ்நாட்டின் சீஃப் மினிஸ்டர் ஆக்குறான்னா கண்டிப்பாக அவர் ஒரு காமெடி பீஸாக தானே இருப்பார். அவர் கணிச்சிட்டாரு, லேட்டாக கணிச்சார். ஒரு 24 ஹவர்ஸ் ஆடி டான்ஸ்லாம் ஆடி கனவுல மிதந்து, அதுதான் எனக்கு அவர் மேலே வருத்தம். பட் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சபலம் இருக்குது தானே செய்யுங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு தவறு செய்வது மனித இயல்பு, அதை உடனே தெரிஞ்சுக்கிட்டு நல்லது. ஸோ அதில் உறுதியாக வந்துட்டாருன்னு வச்சிங்களேன். இது மட்டும் இல்லாத அதிமுக திமுக 2ம் சேர்ந்தா 118 இருந்தால் ராத்திரோட ராத்திரம் முடிச்சிருப்பானுங்க. மக்கள் தீர்ப்பாவது மண்ணாங்கட்டியாது. கவர்னர் சொன்னாரா இல்லையா 2வது நாள்?
அண்ணா திமுகவும் திமுகவும் சேர்ந்து வந்தால் கூட 118 காட்டினா நான் அவங்கள கூப்பிடுவேன்னாரு. இது எதுக்காக அதை சொன்னார்? இந்தியா டுடேல பேட்டியில் அவர் சொன்னார், கவர்னர் 2வது நாள் சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் ஆர்ச் ரைவல்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம். போஸ்ட் போல் அலையன்ஸ் கூட இல்லை, ப்ரீ போல் அலையன்ஸ் இல்லவே இல்லை. அப்புறம் எப்படி கவர்னர் சொன்னார்னா இதுதான், இது எல்லாருக்கும் தெரியும். அமித்ஷா இன்வால்வ்டு, ரஜினிகாந்த் வாஸ் டைரக்டட், அவர் தான் வந்து கன்வின்சிங் ஸ்டாலின் ரோலை எடுத்தது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்றைக்கி நடக்கலைன்னு கொஞ்சம் சட்டி சுட்டதடா கை விட்டது. இப்போ திருடனுக்கு தேல் கொட்டினா கத்த முடியுமாங்க? ரஜினிகாந்தோ ஸ்டாலினோ எடப்பாடியோ சொல்லலைன்னா எப்படி சொல்ல முடியும்? குழந்தைய பிறக்கலையே, அபார்ஷன் ஆகிப்போச்சே. தேங்க்யூ சார். ஓகே. Meriba Paneer Soda. I trust Meriba.